வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு 7th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் லெசன் அளவீட்டியல் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எது வழி அளவு? நிறை, நேரம், பரப்பு, நீளம். ஆன்சர் பரப்பு. அடுத்து, பின்வருவனவற்றுள் எது சரி? 1 லிட்டர் ஈக்குவல் டு 1 கன சென்டிமீட்டர், 1 லிட்டர் ஈக்குவல் டு 10 கன சென்டிமீட்டர், 1 லிட்டர் ஈக்குவல் டு 100 கன சென்டிமீட்டர், 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 கன சென்டிமீட்டர். ஆன்சர் 1000 கன சென்டிமீட்டர். அடுத்து, அடர்த்தியின் எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க. கிலோகிராம் பர் மீட்டர் ஸ்கொயர், கிலோகிராம் பர் மீட்டர் கியூப், கிலோகிராம் பர் மீட்டர், கிராம் பர் மீட்டர் கியூப். ஆன்சர் கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். அடுத்த கொஸ்டின், சம நிறையுள்ள இரு கோளங்களின் கன அளவுகளின் விகிதம் 2:1 எனில் அவற்றின் அடர்த்தியின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க 4ல் 1:2 தான் கரெக்டான ஆன்சர். ஒளி ஆண்டு என்பது எதன் அலகு? தொலைவு, நேரம், அடர்த்தி. நீளம் மற்றும் நேரம். ஆன்சர் நீளம் மற்றும் நேரம். ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களின் பருமனை அளக்க டேஷ் விதி பயன்படுகிறது? ஆர்க்கிமிடிஸ். ஒரு கனமீட்டர் என்பது டேஷ் கன சென்டிமீட்டர், 1,00,000 கன சென்டிமீட்டர். பாதரசத்தின் அடர்த்தி 13,600 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். ஒரு வானியல் அலகு என்பது 149.6 மில்லியன் கிலோமீட்டர், இல்லைனா 149.6 × 10⁶ கிலோமீட்டர், இல்லைனா 1.496 × 10⁻⁻⁴ மீட்டர். அடுத்து, ஒரு இலையின் பரப்பை டேஷ் பயன்படுத்தி கணக்கிடலாம், வரைபடத்தாளை பயன்படுத்தி கணக்கிடலாம். அடுத்து, சரியா தவறா என கூறுக. ஒரு பொருளின் மேற்பரப்பே அதன் கன அளவு எனப்படும். சரி. திரவங்களின் கன அளவை அளவிட முகவை மூலம் அளக்கலாம். சரி. திரவங்களின் கன அளவை அளவிடும் முகவை மூலம் அளக்கலாம். சரி. நீர் மண்ணெண்ணெயை விட அடர்த்தி அதிகம் கொண்டது. சரி. இரும்பு குண்டு பாதரசத்தில் மிதக்கும். சரி. ஓரலகு பருமனில் குறைந்த எண்ணிக்கையில் மூலக்கூறுகளை கொண்ட பொருள் அடர்த்தி அதிகம் கொண்ட பொருள் எனப்படும். தவறு. அடுத்து, பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இதில் பரப்பு, தொலைவு, அடர்த்தி, கன அளவு, நிறை. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 பரப்புனாக்கா மீட்டர் ஸ்கொயர். செகண்ட் 1 கொடுத்துருக்காங்க, தொலைவு ஒளி ஆண்டு. அடுத்து தேர்ட் 1 அடர்த்தியோட ஆன்சர் கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். அடுத்து கன அளவோட ஆன்சர் மீட்டர் கியூப். அடுத்து 5th 1 நிறை, கிலோகிராம். அடுத்து பொறுத்துக, பரப்பு, நீளம், அடர்த்தி, கன அளவு, நிறை. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 1 பரப்பு, தள வடிவ பொருள். அடுத்து செகண்ட் 1 நீளம்னா கயிறு. அடர்த்தி அப்படின்னாக்கா கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். கன அளவுனாக்கா அளவிடும் முகவாய். நிறை பொருளின் அளவு. ஓகே, இதை கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பின்வருவனவற்றை சரியான வரிசையில் எழுதவனும் கேட்டிருக்காங்க. இங்கே 1 லிட்டர் 100 கன சென்டிமீட்டர், 10 லிட்டர் 10 கன சென்டிமீட்டர். இதை கரெக்டாக எப்படி எழுதணும்னா 10 கன சென்டிமீட்டர், 100 கன சென்டிமீட்டர், 1 லிட்டர், 10 லிட்டர். அடுத்து, தாமிரம், அலுமினியம், தங்கம், இரும்பு. இதை எப்படி கரெக்டாக எழுதலாம்னா அலுமினியம், இரும்பு, தாமிரம், தங்கம். அடுத்து, ஒப்புமையை கொண்டு நிரப்புகன்னு கொடுத்துருக்காங்க. பரப்பு ஈஸ்டர் மீட்டர் ஸ்கொயர் அண்டு கன அளவு ஈஸ்டர் கன மீட்டர் அல்லது மீட்டர் கியூப். அடுத்து, திரவம் ஈஸ்டர் லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. எங்கள் திடப்பொருள் கிலோகிராம். நீர் மண்ணெண்ணெய், அலுமினியம், இரும்பு. அடுத்து, கூற்று. இது கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூற்று காரணம் வகை கேள்விகள். உங்களது விடையை பின்வருமாறு தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூற்றும் காரணமும் சரி மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, கூற்றும் காரணமும் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை. இது 2ல் நம்ம தேர்ந்தெடுக்கணும். கூற்று சரியானால் காரணம் தவறு, கூற்று தவறு ஆனால் காரணம் சரி. இதை பேஸ் பண்ணி ஆன்சர் கொடுத்துருக்காங்க.
கூற்று என்ன சொல்லியிருக்கான்னா, கல்லின் கன அளவை அளவிடும் முகவை மூலம் அளக்கலாம். கல்லின் கன அளவை அளவிடும் முகவை மூலம் அளக்கலாம். கூற்று. காரணம் கல் ஒரு ஒழுங்கற்ற வடிவமுடைய பொருள். ஸோ விடை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூற்றும் காரணமும் சரி மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். ஸோ இந்த மேலே கொடுத்துருக்க 4க்கும் பேஸ் பண்ணி எடுக்கும் பொழுது கூற்று ரெண்டுமே கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. காரணமும் கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்து செகண்ட் மரக்கட்டை நீரில் மிதக்கும். காரணம், நீர் ஒரு ஒளி ஊடுருவும் திரவம். விடை என்ன சொல்லியிருக்காங்க, கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. அடுத்து 3, ஓர் இரும்பு குண்டு நீரில் மூழ்கும். காரணம், நீர் இரும்பை விட அடர்த்தி அதிகமுடையது. கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. ஓகே. அடுத்து ஓரிரு வார்த்தைகளில் விடையடிக்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு சில வழி அளவுகளை கூறுக. பரப்பு, கன அளவு, வேகம், நீளம், நிறை, நேரம், வெப்பநிலை, மின்னோட்டம், பொருளின் அளவு, ஒளிச்செறிவு, இதெல்லாமே வழி அளவுகள். அடுத்து ஒரு ஒளி ஆண்டின் மதிப்பை தருகன்னு கொடுத்துருக்காங்க. ஒளி ஆண்டுன்றது 9.46 × 10⁻15 மீட்டர். ஒரு உருளையின் கன அளவை காணும் சூத்திரத்தை எழுதுக. உருளையின் கன அளவு πr² × உயரம். பொருளின் அடர்த்திக்கான வாய்ப்பாட்டை தருக. அடர்த்தி நிறை, அதாவது m/. பருமன் v. அடர்த்தி இங்கே dன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ d m/v. அடுத்து எந்த திரவத்தில் இரும்பு மூழ்கும்? நீரில் இரும்பு மூழ்கும். வானியல் பொருட்களின் தொலைவை காண உதவும் அலகுகளை கூறுக. வானியல் அலகு ஒளியாண்டு. தங்கத்தின் அடர்த்தி எவ்வளோன்னு கேட்குறாங்க. 19,300 kg/m3. வழி அளவுகள் என்றால் என்ன? அடிப்படை அளவுகளை பெருக்கியோ அல்லது வகுத்தோ பெறப்படும் அளவுகள் வழி அளவு எனப்படும். எடுத்துக்காட்டு, பரப்பு, கன அளவு. அடுத்து பொருளின் அடர்த்தியை வரையறு. ஒரு பொருளின் அடர்த்தி என்பது அதன் ஓரலகு பருமனில் m². அப்பொருள் பெற்றுள்ள நிறைக்கு சமமாகும். அதாவது அடர்த்தி, அதாவது d நிறை by பருமன். அடுத்து ஒரு திரவத்தின் கன அளவையும் ஒரு கலனின் கொள்ளளவையும் வேறுபடுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. திரவத்தின் கன அளவு என்பது ஒரு கலனில் நிரப்பும் அளவை குறிக்கிறது என்பது ஆகும். கலனின் கொள்ளளவுன்றது ஒரு கொள்கலனில் ஊற்றக்கூடிய அதிகபட்ச திரவத்தின் பருமனை கொள்ளளவு ஆகும். அடுத்து ஒரு ஒளியாண்டு என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஒளியாண்டு என்பது ஒளியானது வெற்றிடத்தில் ஒரு ஆண்டில் கடக்கும் தொலைவே ஆகும். ஒளியாண்டு = 9.46 × 1015 மீட்டர். அடுத்து ஒரு வானியல் அலகு வரையறு. ஒரு வானியல் அலகு என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையேயுள்ள சராசரி தொலைவு. அதாவது வானியல் அலகு = 149.6 × 106 கிலோமீட்டர் = 1.496 × 1011 மீட்டர். அடுத்து கணக்கிடுக சொல்லியிருக்காங்க. ஒரு வட்டத்தட்டின் ஆரம் 10 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பை சதுர மீட்டரில் காண்க. அதாவது பையோட வேல்யூ 22/7 என கொள்கன்னு கொடுத்துருக்காங்க. ஆரம் 10 சென்டிமீட்டர் அல்லது 1 மீட்டர். பை 22. வட்டத்தின் பரப்பு πr². ஸோ πr² அடித்து போட்டிங்கன்னா ஆன்சர் 0.0315 மீட்டர்². செக் பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு பள்ளியின் விளையாட்டு திடலின் பரிமாணம் 800 மீட்டர் × 500 மீட்டர். அத்திடலின் பரப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. பரப்பு பரப்பளவு என்னது? L 800 மீட்டர், B 500 மீட்டர். ரெண்டையும் பெருக்கணும். பள்ளி விளையாட்டு திடலின் பரிமாணம், அதாவது செவ்வகம் L × B. ஸோ இதை ரெண்டையும் பெருக்கணும்னா ஆன்சர் 4 lakhs கிட்ட வருது. செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரே அளவுடைய இரு கோளங்கள் தாமிரம் மற்றும் இரும்பினால் செய்யப்பட்டுள்ளன. அவற்றின் நிறைகளின் விகிதத்தை காண்க. தாமிரம் மற்றும் இரும்பின் அடர்த்தி முறையே
8900 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் மற்றும் 7800 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். தாமிரத்தினோட அடர்த்தி வந்து 8900. இது வந்து இரும்பின் அடர்த்தி 7800. ஓகேவா? ஸோ இப்போ நிறை வந்து என்ன, அடர்த்தி இன்ட்டு கன அளவு. தாமிரத்தோட நிறை தாமிரத்தின் அடர்த்தி இன்ட்டு தாமிரத்தின் கன அளவு. இரும்பின் நிறை இரும்பின் அடர்த்தி இன்ட்டு இரும்பின் கன அளவு. தாமிரம் அடர்த்தி இன்ட்டு தாமிரத்தின் கன அளவு ஈக்குவல் டு இரும்பின் அடர்த்தி இன்ட்டு இரும்பின் கன அளவு. ரெண்டுமே ஒன்றா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, தாமிரத்தோட அடர்த்தி வந்து 8900 கிலோமீட்டர் இன்ட்டு வின்றது என்னது சொல்லியிருக்கு, கன அளவு. அப்போ 8800 கிலோமீட்டர் டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயர்டு இன்ட்டு வி. அப்போ நிறைகளின் விகிதம் இதை வரல வகுக்கணும். இது ரெண்டையும் வகுத்து போட்டோம்னா ஆன்சர் 1.141 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். அடுத்து 250 கிராம் நிறையுள்ள ஒரு திரவம் 1000 கன சென்டிமீட்டர் இடத்தை நிரப்புகிறது. திரவத்தின் அடர்த்தியை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, திரவத்தின் நிறை எம் வந்து 250 கிராம், பருமன் 1000 கன சென்டிமீட்டர். திரவத்தின் அடர்த்தி என்னன்னு கேட்டிருக்காங்க. அடர்த்தி ஈக்குவல் டு நிறை டிவைடட் பை பருமன். நிறை 250 டிவைட் பை 1000னாக்கா 250 கிராம் பர் மீட்டர் கியூப். அடுத்து ஒரு சென்டிமீட்டர் ஆழமுள்ள கோலம் வெள்ளியினால் செய்யப்படுகிறது. அக்கோலத்தின் நிறை 33 கிராம் எனில் வெள்ளியின் அடர்த்தியை காண்க. பையோட வேல்யூ 22/7. அப்போ கோலத்தின் ஆரம் 1 சென்டிமீட்டர். கோலத்தின் நிறை கோலத்தின் அடர்த்தி என்னன்னு கேட்டிருக்காங்க. சாரி, இடையில கால் வந்துருச்சு. ஓகே, இங்கே அடர்த்தி வந்து நிறை டிவைடட் பை பருமன். கோலத்தின் பருமன் 4/3 பைஆர் கியூப். அப்போ 4 டிவைடட் பை 3 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு அடர்த்தி 1 × 1 × 1. அப்போ கோலத்தின் பருமன் வந்து 4.187. அடர்த்தி நிறை டிவைடட் பை பருமன். அப்போ 33 டிவைடட் பை பருமன் வந்து 4.187. வெள்ளியின் அடர்த்தி 7.8889 கிராம் பர் மீட்டர் கியூப். உங்களுக்கு வந்து இது ஜஸ்ட்டு நான் ரீட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இல்லை நான் தனிமையாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் டீட்டெயில்டாக இந்த சம்ஸ் எல்லாமே நம்ம ஒரு வீடியோவில் போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.